இருக்கவங்க அடிச்சுக்கிறானுங்களோ இல்லையோ, கண்டிப்பா வந்துட்டு வெளியில இருக்கவங்க பயங்கரமா வந்துட்டு அடிச்சுக்கிறானுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுண்டா இருந்தாலும் சரி, முத்துக்குமாரனா இருந்தாலும் சரி, 2 பேருமே இங்கிட்டு பேசினா அங்கிட்டு கத்திக்கிறானுங்க, அங்கிட்டு பேசினா அங்கிட்டு பிச்சுக்கிறானுங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. உள்ள எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெளியில இருக்கவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்துட்டு முத்து வந்துட்டு சவுண்ட் மேல பயம். வந்துட்டு சவுண்ட பார்த்து பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துவ சொல்றாங்க. ஏன் போக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு சவுண்டுக்கு வந்துட்டு ராணுவ பார்த்தா ரொம்ப ரொம்ப பயம். கண்டிப்பா வந்து இதுக்கு 100% பார்க்க முடியுது. இப்ப இந்த ஒரு செகண்ட் ப்ரோமோல பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. கண்டிப்பா வந்து ப்ரோமோ பார்த்து ஆழ்ந்து யோசிக்கலாம் எனக்கு தோணல. டக்குனு இந்த ப்ரோமோ பார்த்தமா எனக்கு இந்த ஒரு மைண்ட் செட் தான் கண்டிப்பா வந்துட்டு போச்சு. என்ன பாத்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கான்வர்சேஷன்ல எந்த ஒரு ஒரு பெஸ்ட் கொடுக்கறதா இருந்தா ஒர்ஸ்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவ்ல வந்துட்டு நிறைய ஒரு டாஸ்க்ல வரும்ல, அந்த மாதிரி வந்து எது நடந்தாலும் சரி, நம்ம சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் ராணுவம் மட்டும் தான் கொடுப்பாங்க. இது வந்து சேஃப் கேம் விளையாடுறாங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. எனக்கு மேபி தெரியும் போது இவங்க வந்து ராணுவ பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட் அவனை பார்த்து நிறைய பேர் மக்கள் வந்து கவர்றாங்க போல இருக்கு. அவன் வந்து கிளாப் தட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நடக்கிறனால சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு ராணுவம் பார்த்தா கண்டிப்பா வந்து பயம் வருது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு பாயிண்ட்ல என்ன தோணுது பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து நல்ல சேஃப் கேம் விளையாடுறாங்க. ஏன்னா இவனை சொன்னோம்னா அவன் வந்து எதுவுமே கேட்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான் அப்படிங்கறதுனால வந்து இவங்களை எது சொல்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. இதே வந்து ஜாக்லின் சொன்னாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வச்சு இழுக்கும். இது முத்துக்குமரன் சொன்னாலும் அவன் 2 மணி நேரம் வச்சு இழுப்பாப்ல. இதனால மேபி வந்து அந்த மாதிரி மாறுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இப்போ ஒரு செகண்ட் ப்ரோமோ இந்த ஒரு செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த ஒரு டிடிஎஃப் வந்துட்டு யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சேதுபதி அண்ணன் வந்து கேட்கறாப்ல. எல்லாருமே ஒவ்வொரு கருத்து வைக்கிறானுங்க. இந்த சௌந்தர்யா வச்ச கருத்து வந்து எனக்கு சுத்தமா ஏத்துக்க முடியல. மிச்சம் எல்லாருமே கருத்து கூட நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். மிச்சம் வந்து பர்ஃபெக்டான 100% ஒர்த்தான கருத்து. ஆனா இவர் வந்துட்டு இவங்க சௌந்தர்யா சொன்னது வந்து சுத்தமா இது வந்துட்டு என்னடா இது ஒரு காரணமாடா அப்படிங்கிறது அளவுக்கு வந்து எனக்கு யோசிக்க தோணுச்சு. இதுல வந்துட்டு எடிட்டிங்ல வந்து கிளாப் தட்டுற மாதிரி வந்து சௌந்தர்யா சொன்னதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோமோல பார்க்கும்போது அந்த சௌந்தர்யா வந்து உள்ளுக்குள்ளேயும் ஆள் வச்சிருப்பானுங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா என்ன திட்டுவானுங்க, நீ என்னடா சௌந்தர்யா வந்து இப்படி பேசுற, நீ என்ன இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து இன்னும் வந்து ராணுவ பிஆர் டீம் அப்படிங்கிற மாதிரி வந்து இறக்கி விட்டுருவாங்க. இப்ப ஆல்ரெடி வந்து முத்துமா பிஆர் டீம், ஜாக்லின் பிஆர் டீம் அப்படிங்கிற மாதிரி நம்மள சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓகே, சொல்லிட்டு போட்டோம். இப்ப வந்துருச்சு ராணுவ பிஆரா, ஓகே. ஒரு டைம்ல வந்து சௌந்தர்யா பிஆர்னு கூட சொல்லியிருந்தானுங்க. அதெல்லாம் எங்க போய் வைக்கிறது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. நம்ம நடக்கிறத சொல்றோம், ஆனா அவங்க நம்மள கழுவி ஊத்துறானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு கேட்கும்போது வந்து ராணுவ வந்து சொல்றாங்க, எனக்கு தெரியும் ராணுவும் மஞ்சரியும் சேர்ந்து அப்படி வெளியில போனாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இவங்க 2 பேருக்கு என்ன ராணுவக்குலாம் வந்து கண்டிப்பா வந்து மஞ்சரி ராணுவ 2 பேருமே வந்து டபுள் எவிக்ஷன் இந்த வாரம். அந்த 2 பேருமே வந்து வெளியில போயிட்டாங்க. அந்த எவிக்ஷன் வந்து எனக்கு பார்க்கும்போது ராணுவ எவிக்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு அன்ஃபேர் எவிக்ஷன். மஞ்சரி கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ராணுவ வந்து அன்ஃபேர் எவிக்ஷன். எதனால வந்து எப்படி எந்த காரணத்தை வச்சு வந்து வெளியில அனுப்புறாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி வீடியோ போட்டு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சௌந்தர்யா வந்து ராணுவ வந்து சொல்றாங்க, இவன் ஜெயிக்காமலே பாயிண்ட் வந்து வேணும் அப்படின்னு மத்தவங்கள்ட்ட இருந்து பிடுங்குறான், மத்தவங்க பாயிண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து சொல்றாங்க. இது எப்ப இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. டிக்கெட் பண்ணல, நானும் ஃபுல்லா தான் பார்த்தேன், லைவ் தான் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து பிடுங்குறது, பிடிவாதான் அந்த மாதிரிலாம் வந்து அவன் வந்து எதுவுமே எந்த இடத்துலயுமே பண்ணல. எனக்கு பாயிண்ட் வேணும்னா நான் விளையாடுவேன், பாயிண்ட் இல்லையா அதுக்கு வந்து முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். வேற எந்த இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இவன் ஜெயிக்கணுங்கிறக்காண்டி மத்தவங்க பாயிண்ட் வந்து பறிக்கணும்னு நினைச்சாங்கிறது எனக்கு சுத்தமா ஏத்துக்கப்படாத விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன் வந்து மஞ்சரி வந்து சொல்றாங்க. மஞ்சரி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எதுவுமே பண்ணல. கண்டிப்பா வந்து டாஸ்க்னா அவங்களும் ஒரு பீஸ்ட் தான், இருந்தாலும் அவங்க எதுவுமே பண்ணல. ராணுவ வந்துட்டு ரயனை வந்து சொல்றாங்க. ரயனை சொல்ற அளவுக்கு ரயனை சொல்றவங்க எல்லாருமே ஒர்த்து தான். என்ன பொறுத்த வரைக்கும் ரயனை சொல்றவங்க எல்லாரும் ஒர்த்து தான். இருந்தாலும் வந்துட்டு அவனை பார்த்து பயப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட பாயிண்ட் அதிகமா இருக்கு. அவனை மிஞ்சணும், அவனை வந்து தோக்கடிக்கணும், நம்ம அவனை மேல போகணும் அப்படிங்கறத எல்லாருமே நினைப்பாங்க. அதே மாதிரிதான் ராணுவ வந்து சொல்லியிருக்காப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்து வந்துட்டு அவன் நிறைய பாயிண்ட் வந்துட்டு முன்னாடி இருக்கான், அவனை மிஞ்சி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷால் வந்து ரயனை தான் வந்து சொல்றாங்க, தீபக் வந்து ரயனை தான் சொல்றாங்க. லீடிங் பாயிண்ட்ல வந்து இருக்காங்க. அதை விட நான் முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால அவர் தோக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனா தோக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் வந்து சொல்றாரு. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா ஒரு பாயிண்ட்டுமே ஏத்துக்கிற விஷயம் தான். ஆனா இந்த ஒரு பாயிண்ட் வந்து என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து இந்த ஒரு பாயிண்ட் சொன்னோடனே வந்து ஒரு கிளாப் சவுண்ட் வந்து எடிட்டிங்ல போட்டாங்க பாருங்க. இதுலதான் பண்றானுங்க எடிட்டிங் வந்து வெறித்தனமா. இந்த ஒரு ப்ரோமோ கட்டு, இந்த எபிசோடு இதெல்லாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொன்னேன். ஆரம்பிக்கிற ஒரு சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் வந்து சொல்றேன், எதுவுமே வந்து சரியில்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து இவனுங்க ஏதோ பண்றானுங்க, ஆனா நல்லா பண்றானுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு எவிக்ஷன் அண்ட் இந்த ஒரு சௌந்தர்யா பற்றி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எவிக்ஷன் அன்ஃபேரா ஃபேரா அப்படிங்கிறது